வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எப்போங்க இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஜாப்ஸ் வரும், எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே விண்ணப்பிக்கிறப்ப என்னென்ன வைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு குறியீடாக சொல்லியிருக்காங்க. அந்த குறியீடை நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்லுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாரி இந்த மாவட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்கணும், அந்த மாவட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. 38 மாவட்டத்துக்குமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படிலாம் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது எல்லா தகவலையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். என்ன சலான் ஃபில் பண்ணணும், எங்கே அமௌண்ட் கட்டணும், அமௌண்ட் கட்டுறது இருக்கா முதல்ல இந்த ஜாப்ஸுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஜிபேயில் பணம் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிபேயில் எந்த ஒரு இதுவுமே வந்து பணம் கட்ட சொல்லி வருது. இப்போலாம் நிறையா அட்வான்டேஜஸ் வந்துருச்சு, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கட்டுற மாதிரிலாம் வந்துருச்சு. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் கொண்டு வந்தாலும் நிறைய பேர் சலான் எழுதி கட்டுற முறையை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் சலான் எழுதி டிடி எடுத்து அந்த டிடியை கொண்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வச்சு அனுப்பணும். இதுமாரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுமாரிலாம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஜிபே, ஃபோன்பே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு சில ஜாப்ஸுக்கு இப்படி சொல்கிறாங்க இருக்குது பண்ணணும் அப்படின்னு. அதை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விதமான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை முதல்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர் பண்ணிடாதீங்க. அதாவது அடித்தல், திரித்தல், ரீமார்க்கிங்கு, பெலிகான், ஒயிட்னர், பிளேடு, எரேசர் இதுமாரி எந்த ஒரு பொருட்களையுமே யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபார்மில் எதோ எரர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடாதீங்க. அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக எந்த ஒரு நிபந்தனையின்றி, தயவு தரிசனையின்றி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியதை தெளிவாக வந்து ஃபில் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திருத்தல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி அடித்தல் திருத்தல் வந்துருச்சு, ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு அடித்தல் திருத்தல் வராமல் ரெடி பண்ண முடியாது. ஓகே, வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அந்த ஃபார்மை உடனடியாக நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. உடனடியாக வந்து அந்த ஃபார்மை வந்து எடுத்து இது பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு புது ஃபார்ம் மறுபடியும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஜாப்ஸில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாரியே இந்த ஒரு தகவல்கள், நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சொல்லக்கூடிய தகவல்களை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க வீடியோவை. நிறைய இடத்துல நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வீடியோவில் அப்டேட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நிறைய சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஒன் பை ஒன் அப்டேட்ஸ் கொடுப்பேன். அதேமாரி ஜாப்ஸை பற்றியும் சொல்லுவேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணால் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான், இப்படி தான் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க்ஸை வந்து நான் அவைலபிள் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டு இதில் வந்து ஃபில் பண்ண வேண்டியது முக்கியமான இதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நேமு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நேம்னால் நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ விண்ணப்பதாரரின் பெயர். நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து எப்படிங்க இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறதா இல்லை தமிழில் ஃபில் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க. அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஆப்ஷனுமே அவைலபிள். தமிழ்லையும் ஃபில் பண்ணிக்கலாம், ஆங்கிலத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எதில் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் என்ன லாங்குவேஜில் கேட்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான இது வந்து தெரிய வந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களுடைய விண்ணப்பதாரரின் பெயர், 2வது உங்களுடைய தந்தை பெயர், அடுத்தது டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த்து இயர், பிறந்த தேதி மற்றும் வயது, அடுத்தது உங்களுடைய வயது. 2மே ஃபில் பண்ணணும். 3வதும் ஃபில் பண்ணணும், 4வதும் ஃபில் பண்ணணும். அடுத்தது 5வது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி சான்றுடன், அதாவது உங்களுடைய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸு எத்தனை பர்சன்டேஜ் எல்லாமே கேட்பாங்க. எதாக இருந்தாலும் ஓகே, ஹெச்எல்சி அதே டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் ஓகே தான், அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய வீட்டு முகவரி, இப்போ நீங்கள் என்ன வீட்டில் இருக்கீங்களோ அந்த முகவரியை நீங்கள் ஒன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது நிரந்தர முகவரி. ஆமாங்க, எனக்கு வந்து நிரந்தர முகவரியும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய வீட்டு முகவரியும் ஒன்றே தான். அப்படின்னா 2 பாக்ஸ்லேயுமே ஒரே அட்ரஸை எழுதிக்கோங்க, எழுதாமல் விட்டுறக்கூடாது. அதேமாரி மேலே எழுதிட்டு கீழே 2 இந்த கொட்டேஷன் மார்க் மாரி மேலே இருக்கிறத கீழே 2 இப்படி போடுவாங்களா, அதுமாரி போட்டுறக்கூடாது. தெளிவாக எழுதுங்க. ஓகேங்களா, மேலே இருக்கிற அட்ரஸையும் மறுபடியும் வளைச்சி எழுதுங்க, ஒன்றும் தவறுதல் கிடையாது. அடுத்தது நீங்கள் என்ன கம்யூனிட்டி வரீங்க, எஸ்சி, எம்பிசி, எஸ்டி, பிசிஏ, இதுமாதிரி நிறைய கம்யூனிட்டி இருக்குது. நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மில் போட்டுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இணைக்கணும். நான் சொல்லுவேன் வீடியோ கடைசியில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன், செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது தொலைபேசி எண், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்தது மெயில் ஐடி, மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் முகவரி, நீங்கள் வந்து அதை கம்ஃபர்டபுளாக பார்த்து போட்டுக்கணும். அடுத்தது உங்களுக்கு கொரோனா தொற்று இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை கொடுத்துருங்க. அதேமாரி கொரோனா இதில் வந்து கலைப்பணி, அதாவது நீங்கள் வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணுறது இதுமாரி ஏதாச்சும் பண்ணுறது நீங்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முன்னுரிமை சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு எண் கொடுத்துருக்காங்க. 122 மனித மேலாண்மை துறை நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இடம் தேதி போட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். நேர்காணலின் போது அவசியம் அசல் ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு கட்டாயமாக வேணும், 2 ஃபோட்டோ வேணும், உங்களுடைய மார்க் ஷீட் வேணும், 10th 12th இதுமாரி நிறைய கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. A4 size 4 ஸ்கோர் எடுத்து ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தாராளமாக நீங்கள் வந்து அனுப்பணும். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1 by 1 லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே எங்களோட டீம் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் 1 by 1 ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருந்தது அப்படின்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். நாங்களும் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.